நான் அரசியலுக்கு வருவதா வேணாமா, திருச்சி கிழக்கு தொகுதியில் நிற்பனா நிற்கப் போகிறேனா, யாருடைய அரசியல் களத்தில் இருக்கப் போகிறேன், இது எல்லாம் எதுவுமே சொல்லலை. ராகவா லாரன்ஸு கிட்டத்தட்ட ஒரு 18 நிமிட வீடியோ பேசியிருக்காரு. அந்த வீடியோவில் கடைசியாக அவர் உங்ககிட்டயே ஒப்படைச்சிட்றேன், நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க அப்படின்னார். குறிப்பாக தாவேகாவினுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய முதலமைச்சருமான விஜய் அரசியல் களத்திற்குள் இன்று சிஎம் நாற்காலியில் உட்கார்ந்து விட்டு இப்போ டெல்லியிலிருந்து கிளம்பி வந்துட்டார். டெல்லியிலேருந்து நிதி ஆயோக் அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வந்துட்டார். குறிப்பாக எல்லாருக்கும் ஒரு அரசியல் ஆசை உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஆனால் அரசியலுக்கு போனோமா வேணாமா, அது சரியாக வருமா, அரசியல் ஒரு சாக்கடையாச்சு, நம்மளால் அரசியல் பண்ண முடியுமா, நம்ம பட்டன் ஒரு பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு, சினிமா மற்றது எல்லாம் போயிட்டுருக்கு, ஏன் தேவையில்லாத ஒரு விஷயம் போய் அங்கே நம்மளால் எப்படி அந்த கோதாவில் நம்ம எப்படி ஜெயிக்க முடியும், இந்த மாதிரியான கேள்விகள் யார் சிஎம் விஜய்க்கு முன்னாடி பல பேருடைய மனசில் இருந்தது. இப்போ அப்படியே உள்டாவா மாதிரி எப்போ அவரே ஜெயிச்சு உக்காந்துட்டார், நாம் என்ன வரக்கூடாதா அப்படின்னு. ஆனால் அவர் உட்காந்தது அவ்வளோ எளிதான ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப ஈஸியாலாம் அந்த நாற்காலில் உட்காந்து இல்லைங்க, அதுதான் உண்மை. சரி, ராகவா லாரன்ஸோடைய விஷயத்துக்கு வருவோம். நேற்றே அவர் இந்த எக்ஸ் வலைதளத்தில் பேச வேண்டியது, என்னுடைய முடிவை அறிவிக்கிறேன் அப்படின்னாரு. என்ன ஒரு பெரிய ஆவலாக இருக்கும், எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய தென்னிந்தியானுடைய ஒரு முக்கிய நடன இயக்குனர், அதை தாண்டி ஒரு நடிகர், அதை தாண்டி ஒரு சமூக சேவகர், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய குழந்தைகளுக்கு உதவி பண்ணியிருக்காரு. குறிப்பாக இதய அறுவை சிகிச்சை, அப்புறமா நிறைய கல்வி உதவிகள் பண்ணியிருக்காரு. ஆன்மீகவாதி, அம்மா மேலே பாசம் உள்ளவர், அம்மாவுக்காக ஒரு கோயிலே கட்டியிருக்காரு. அதை தொடர்ந்து பல உதவிகள் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அதனால் இவர் அரசியலுக்குள்ளே வரப்போகிறாரா, அரசியலுக்குள்ளே இவர் என்ன பண்ண போகிறாரு? குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே என்னென்னா, இந்த திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேகா சார்பில் யார்ப்பா வேட்பாளர்னு பல பேருடைய பேர்லாம் இன்றைக்கு வரைக்கும் த்ரிஷா தான் வேட்பாளர், ஜெகதீஷ் தான் வேட்பாளர், அவர் தான் வேட்பாளர், இவர் தான் வேட்பாளர். இல்லைங்களா, நீங்கள் சொல்கிறவங்க எல்லாரையும் ரப்பர் வச்சு அழிங்க, ராகவா லாரன்ஸ் தாங்க வேட்பாளர் அப்படின்னு. ஏங்க அவர் எப்படிங்க வேட்பாளர்? அவர் ரஜினியோடைய ஆளுங்க, ரஜினியோடைய ஸ்லீப்பர் செல்லுங்க, அவர் எப்படிங்க விஜய் சேர்த்துப்பார் அப்படின் போது அதுக்கும் அவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். அப்போ இந்த வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி நானும் விஜய் சாரும் பயங்கரமான நண்பர்கள், ரெண்டாவது ஒரு அண்ணன் தம்பி உறவு மாதிரி. அவருடைய படங்களுக்கு நான் ஸ்பெஷலாக கொரியோகிராஃப் பண்ணியிருக்கிறேன். அவர் நல்லது கட்டத்தெல்லாம் கூட பேசுவார். குறிப்பாக தமிழ் சினிமாவில் அவருக்குன்னு நான் ஒரு தனித்துவமான நடன அமைப்புகள்லாம் பண்ணி கொடுத்துருக்குறேன் அப்படின்னு பேசியிருந்தார். இப்போ இந்த 18 நிமிட வீடியோவை எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, என்னதான் சொல்ல போகிறார் அப்படின்னு. அதில் ஒரு குட்டி கதையிலேருந்து ஆரம்பித்தார். அந்த கதையுடைய சாராம்சம் என்னென்னா, கடமை செய் பலனை எதிர்பார்க்காத, இதெல்லாம் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. அப்படியே ஆரம்பித்தார். ஆரம்பித்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தெல்லாம் அவர் ஓப்பன் பண்ணார். எல்லாமே ஆஃப்வேல ஓப்பன் பண்ணார், டீட்டெயிலாக சொல்ல. ஏன்னா அவ்வளோதான், அவரே சொன்னார் இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, 2017 ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழகத்தை தாண்டி இந்தியாவையே ஒரு 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 அதிர வைத்த சம்பவம் கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு மாணவர்களுடைய எழுச்சி மிக அமைதியான எழுச்சி, அதுதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ், 2K கிட்ஸ் கூட விட்டுருங்க, ஜென்சி கிட்ஸோடைய ஒரு புரட்சி, ஜென்சி கிட்ஸோடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு வேறொரு அரசியல் பாதை, அவருடைய எழுச்சி. நம்ம பங்களாதேஷ், நேபாளிலும் இலங்கையிலும் இங்கெல்லாம் பார்த்தோம். அது வன்முறையாக மாறிச்சு. அங்கெல்லாம் வன்முறையாக மாறி ஒரு மாற்றமாக ஆயிடுச்சு. ஆனால் ஜல்லிக்கட்டு அப்படி கிடையாது, வன்முறையே கிடையாது. ஒரு அமைதியான ஒரு மெரினா பீச்சில் அவ்வளோ இளைஞர்கள், எதிர்பார்க்காத அவ்வளோ பெரிய கூட்டம். அவர்கள் அவ்வளோ அமைதியா. எங்க பாரம்பரியமான விளையாட்டுங்க அது. அதை நீ யாரையா தடை செய்யறதுக்கு என் பாட்டம் பூட்டம் எள்ளு பாட்டம் கொள்ளு பாட்டம் எல்லாமே விளையாடின ஒரு விளையாட்டு, தமிழர்களுக்கான ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை நீங்க எப்படி அழிக்கலாம் அப்படின்னு அந்த இளைஞர்கள் மத்தியில் எழுச்சி தாங்க பெருமெழுச்சியா இருந்தது. பலர் ஆதரவு குரல் கொடுத்தாங்க. அதுல மிக முக்கியமாக ராகவா லாரன்ஸ் அவருக்கு அப்போ அந்த சமயத்தில் உடல்நிலை சரியில்லை. அந்த வீடியோலாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கழுத்தில் பட்டை போட்டுட்டு இருப்பார். திடீர்னு அங்கே போராட்ட களத்தில் எல்லோருக்கெல்லாம் உணவு கொடுக்கறதுக்காக வந்திருப்பார். உணவு கொடுக்கறதுக்காக வந்தவுடனே அது பெரிய வைரல் ஆச்சு. அந்த இது வைரல் ஆனவுடனே அப்போவே எல்லாருக்கும் அந்த அரசியல் கட்சியினர்களுக்கு, அரசியல் செய்து கொண்டு இருப்பவர்களாம் உள்ளுக்குள்ளே என்னையா இன்னொரு சினிமா நடிகர் உள்ள வராரு, இந்த ஜல்லிக்கட்டை பயன்படுத்திக்கிட்டு இவர் அரசியலுக்கு அச்சாரம் போடுறாரு, இவர் அரசியல் பிள்ளையார் சொல்லி போடுறாரு, சாப்பாடு பொட்டலத்தை கொடுத்துட்டு
அவர் வந்து ஓட்டை வாங்குறதுக்காக பார்க்குறாரு அப்படின்னு பல பேர் உள்ளுக்குள்ள புகஞ்சுக்கிட்டு இருந்தாலும், சில கட்டுரைகளாக வந்திருந்தாலும் அதை டேரிங்காக கோபமாய் எதிர்த்தவர் வந்து சீமான். அவருக்கு அப்பவே காண்டாயிடுச்சு. இப்போ எப்படி விஜய் அரசியலுக்கு வந்தவொடனே காண்டாயிடுச்சு, விஜய் சீமானவனே இன்னும் பெரிய அளவில் புகைச்சல் ஏற்பட்டது இல்லைங்களா? அப்போ அது மாதிரி தான் என்னையா இந்த இளைஞர் கூட்டத்தை நம்ம அப்படியே கட்டி 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 கோபுரம் மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதில் திடீர்னு லாரன்ஸ் ஒருத்தர் வந்து கையை விட்டு குறுக்க விடுறாரு அப்படின்ற கோபம் கடுமையாக விமர்சனம் பண்ணார். லாரன்ஸ் விமர்சனம் பண்ணார். அப்புறம் லாரன்ஸ் அதெல்லாம் பற்றிலாம் கவலைப்படாமல் அந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக கொடுத்தாரு. ஒரு ஆடியோ லான்ச் பிரசாத் லேபில் நடந்தது. அது சம்பந்தமாக காட்டமாக கூட பேசினார். இதுக்கிடையில் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு அதுக்குள்ள அந்த வீடியோவில் பேசியிருப்பார். தலைவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னோடனே எனக்கு பயங்கர மகிழ்ச்சி ஆயிடுச்சு. பசங்கிட்டலாம் சொன்னேன், ஆனால் ஒரு 100 ஏக்கரில் ஒரு இடத்த வாங்கிடுவோம், இதை விட நிறைய தொண்டு பண்ணுவோம், நம்ம தலைவரே அரசியலுக்குள்ளே வராரு, நீங்கள் வந்து நிதி அமைச்சர் ஆகிடுங்க, நீங்கள் வந்து கல்வி அமைச்சர் ஆகிடுங்க, நீங்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் ஆகிடுங்க. ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ரேஷன் மாதிரியான உதவிகள், மருத்துவ உதவிகள்லாம் பண்ணுறோம். நீங்கள் கல்வி அமைச்சர் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கலாம் இலவசமாக. நீங்கள் ஆகிடுங்கன்னா, டேய் நானே எழுத படிக்க தெரியாதவட்டா, அதெல்லாம் அமைச்சராக வரதெல்லாம் அவ்வளோ இதுவான விஷயம் இல்லைடா, எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, தலைவர் என்ன முடிவு பண்ணுறாரோ அந்த முடிவு தான் அப்படின்னு என்கிட்ட கூட பேசினார். ரஜினிகாந்த் தான் சொல்கிறார், நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் லாரன்ஸ் நீங்கள் அப்படின்னு. நான் பயங்கர மகிழ்ச்சியாக போய் எங்கள் அம்மா கிட்ட போய் சொன்னேன். நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னோடனே அவங்க அதுக்கு ஒரு சஜஷன் சொல்லுவாங்க, எதுவாக இருந்தாலும் நல்லது கெட்டது இதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க மெதுவாக காதலை கேட்டு அவங்க பாட்டு உள்ளே போயிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, இது மாதிரி தலைவர் அரசியலுக்குள்ளே வர போகிறாரு, நானும் அதில் போய் அங்கே இருக்க போகிறேன், எனக்கும் ஒரு பதவி கிடைக்கும், இதெல்லாம் சொன்னால் அவங்க மௌனமாக போயிட்டாங்க. ஒரு 2-3 நாள் சரியாக பேசலை. 3வது நாளமா என்னை 4 அடி அடிக்கிறதா அந்த கூட அடிச்சுடு, ஏன் அப்படி பேசாமல் இருக்கிற, என்ன இதுன்னா, இல்லைக்கண்ணா வேணாம், அரசியல் ஒரு சாக்கடை, அது வேணாம், நீ தலைவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டு வாங்கி கொடு, நான் வந்து நேரில் அவர்கிட்ட சொல்கிறேன், அவருக்கு அரசியல் வேணாம், நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறதா, இது என்னம்மா அப்படி, இல்லை வேணாம் நான் சொல்கிறேன் நான் அப்படின்னு. என் அம்மா வந்து அந்த அரசியலை விரும்பாதவர்கள். அரசியல் வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம், அதெல்லாம் உன்னால் சமாளிக்க முடியாது, தலைவர்கிட்டே நீ சொல்லு. ஏன்னா லாகவரானசருடைய அவரே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பார், என்னுடைய குரு, என்னுடைய ஆசான், என்னுடைய அப்பா, என்னுடைய அண்ணன் அவர் தான், அவர் ரஜினிகாந்த் தான். அவர் அதனுடைய கதைகள்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த சமயத்தில் மிக முக்கியமான சமயம் 2017 ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது லாரன்ஸ் எப்படி உணவு கொண்டு போய் அந்த மாணவர்களுக்கு கொடுக்குறாரோ, அப்போ எப்படி சீமான் ட்ரிகர் ஆகி அவரை விமர்சனம் பண்றாரோ, அந்த கோபம் இன்னும் இருக்கும் பொழுது ரஜினி கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னும் பொழுது சீமான் இன்னும் கோபமாயிட்டார். அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆளணும், எங்கேயோ மராட்டியில இருந்து கர்நாடகாவில இருந்து நீங்க வந்துட்டு நீங்க தமிழ் ஆளணும்னு ஆசைப்பட்டா எப்படி அப்படின்னு ஓப்பனாவே அடிச்சிருப்பாரு. பயங்கர கோபமாயிட்டாரு லாரன்ஸ். நான் ரஜினி சார்கிட்டே கேட்டேன், சார் நான் எதிர்த்து பேசட்டுமா அப்படின்னா, வேணாங்க நான் ஃப்ரீயாக விடு, வேணாம் எது வேணாம், நான் எதிர்த்து ஏதாவது அறிக்கை விட்டுட்டோமா, எதுவுமே வேணாம் நீ ஃப்ரீயாக விடு, என்ன சொல்கிறாங்களோ சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. என் வாயை அடிச்சிட்டாரு. ஆனால் அதே போல் ஒரு ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியில் வந்து பேசியிருப்பார் லாரன்ஸ், டேரிங்காக பேசியிருப்பார். ஏன் என் தலைமை கட்சி ஆரம்பிக்க கூடாதா, இந்த தமிழ்நாட்டில் தானே இருக்கிறாரு, இந்த தமிழ்நாட்டில் தான் சொத்து வாங்கியிருக்காரு, இந்த தமிழ்நாட்டில் தானே 2 பொண்ணியை வந்து கொடுத்துருக்காரு, கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு, இங்கே தானே இருக்காரு, என்னையா பிரித்து பார்க்குறீங்க? இவ்வளோ கோடான கோடி ரசிகர்கள் அவருக்கு இருக்கும் பொழுது இன்னும் அவர் வந்து தமிழனா, மராட்டினா, கன்னடனா அப்படின்னு ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு கொந்தளிச்சிருப்பாரு. அப்புறம் அவரே அந்த வீடியோவில் சொல்கிறாரு லாரன்ஸ் வந்து. அப்புறம் ஒரு கட்டத்தில் இந்த கொரோனா முடிஞ்ச பிறகு, இல்லை அரசியல் சரிப்பட்டு வராது லாரன்ஸ், நான் விட்டுறேன், அரசியல் எனக்கு வேணாம், அது சரியாக ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி ஆரம்பிக்கணும். எங்கள் அம்மா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அப்புறம் இடையில் ஒரு லாரன்ஸ் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டிருப்பார், ஒரு பேர் குறிப்பிடாமல் போட்டிருப்பார். ஒரு தலைவருக்கு நான் சொல்லிக்கிறது விரும்புறது என்னென்னா, சும்மா என்னையே சீண்டிகிட்டு இருக்கீங்க, என் தலைவரையே சீண்டிகிட்டு இருக்கீங்க, இது நல்லதில்லை, வாங்க மோதி பார்த்துடலாம், தன்மானமா அல்லது களமா அப்படின்னு பார்த்துருவோம் வாங்க அப்படின்னு டேரிங்கா அது சீமான் தான் பேரை சொல்ல. அது சம்மந்தமாக பத்திரிகையாளர் அவர்கிட்ட கேட்கும்போது, சீமான் கிட்ட கேட்கும்போது அவர் அப்படியே அதை சைலண்ட் ஆகி விட்டுட்டு இருப்பார். என் தம்பி தானே விடுங்க, நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல விடுங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ரஜினி அரசியலுக்குள்ள வரல அப்படின்னு சொன்ன உடனே அவரு கூல் ஆகிட்டார், சீமான் அவர்கள் கூல் ஆகிட்டார். அப்புறம் லாரன்ஸ் மேலேயும் இதுவாகிட்டார். அப்புறமா அதை ஒரு நீர் புத்த நெருப்பாக இருந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ
திருச்சி கிழக்குல நிக்க போறாரா, டிபிகேல இணைய போறாரா, அல்லது அண்ணாமலை கட்சியில் அண்ணாமலை இயக்கத்தில் மிக முக்கிய பொறுப்பில் லாரன்ஸ் வந்து சேர போறாரா அப்படின்ற ஒரு கேள்வி, மிக முக்கியமான கேள்வி. அது எதுக்குமே விடை சொல்ல அவர் ஒரு கதையை மட்டும் சொன்னாரு. வழக்கம் போல விஜய் சொல்ற அதே குட்டி கதையை அவர் எப்படி குட்டி கதை சொல்லி அந்த கவனத்தை ஈர்த்தாரோ அதே மாதிரி ஒரு குட்டி கதையை சொல்லி அந்த 18 நிமிஷம் வீடியோவை பார்க்க வச்சுட்டார். பலனை, அதாவது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது அப்படின்னு. அது ஒரு முதலாளி இருந்தார், 2 பேர் அந்த முதலாளிக்கு வந்து ரொம்ப விசுவாசமாக இருந்தாங்க. ஒருத்தன் வந்து எந்த வித இதுவும் இல்லாமல் அவருக்கு எல்லா பணிவிடையும் செய்வான், எல்லா இதுவும் செய்வான். ஒருத்தன் வந்து ரொம்ப அவரை பற்றி புகழ்ந்துக்கிட்டே இருப்பான், இதை பண்ணிட்டு பாருங்க, அதை பண்ணிட்டு பாருங்க, இதை பண்ணிட்டு பாருங்கன்னு. அந்த கடமையை செஞ்சுக்கிட்டே இருந்தவருக்கு வந்து ஒரு வீடியோ எழுதி கொடுத்தாரு. இந்த நபருக்கு வந்து கொஞ்சோண்டு கையில் காசு கொடுத்தாரு. என்ன, நான் தானே உங்களை வந்து அவ்வளோ புகழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்போது, இல்லை நீ எனக்கு ஃபுல்லாக ஜால்ரா அடிச்சுட்டு இருந்த, ஆனால் அவன் தான் கரெக்டாக வேலை பார்த்துட்டு இருந்தான், அவன் தான் கடமையை செஞ்சுக்கிட்டு, அவன் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தான், உங்ககிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்தது, ஆனால் தான் இது அப்படின்னு. அதை தான் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே வேளையில் நான் அரசியலுக்குள்ளே வரணுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்த பொழுது, இதே எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு விஜய் அண்ணன் ஜெயிச்சிட்டாரு, பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாரு, சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னு அவங்களுக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி, அவ்வளோ பெரிய தாளாத மகிழ்ச்சி அவங்களுக்கு வந்து. ஏன்னா ஓட்டு காசு கொடுக்கல, ஜாதி மதம் பார்க்கல, ஃபுல்லாக வந்து இளைஞர்கள் பூரா இறங்கி அவருக்கு ஒரு பெரிய வாக்கை உருவாக்கிட்டாங்க. தன் அம்மா எதெல்லாம் சாக்கடை, எப்படியெல்லாம் அரசியல் பண்ண முடியாது, இங்கே எப்படியெல்லாம் பணத்தை செலவழிக்கணும், இது எங்கெல்லாம் குறுக்கு வழியில் போனோம், இதுக்குள்ளே எவ்வளோ பெரிய ட்ரிகர் ஆகணும், எவ்வளோ பெரிய விமர்சனத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னவங்க விஜய் வெற்றி பெற்ற உடனே அவங்க மனசே மாறி போச்சு. அவ்வளோ ஒரு சிரிப்பு, அவ்வளோ பெரிய இது. அதே மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவரும் சொல்கிறார், வந்து நான் வந்து அவருடைய திரைப்படத்துக்கு ஒரு நடன இயக்குனர் மட்டும் கிடையாது, அவருடைய பர்சனல் விஷயங்களை பேசக்கூடியவர், வந்து அவருடைய நண்பர், நான் நல்லது கட்டலாம் கூட நாங்கள் பேசியிருக்கிறோம், அவருக்காக நான் ஸ்பெஷலாக இது ஒன்றாலும் பண்ணுவேன் நான் அப்படின்னாரு. அப்போ எப்படி நீ ஒரு டிவிகேக்குள்ளே வர போகிறாரா, இல்லை திருச்சி கிழக்கில் இவர் தான் நிற்க போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்போது நிச்சயமாக கிடையாது. அவர் வந்து நிறைய ரஜினியை தான் புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறார் வந்து. ஏன்னா ரஜினி அவரே சொல்லுவார் அந்த வீடியோவில், ரஜினிகாந்த் தலைவர் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்ன உடனே நான் வந்து தலைவரா சிஎம் வேட்பாளராக நான் நிற்க மாட்டேன், ஒரு படித்த நல்ல இளைஞரை தான் நான் கொண்டு வருவேன்னு. யார் அதுன்னு கேட்டால் அவர் சொல்லலைன்னாரு. ஆனால் அண்ணாமலை அவர்கள் அந்த காலனியில் இவர மாதிரியே ஒரு எக்ஸ் வலைதளத்தில் ஒரு காணொலியில் அவர் பேசியிருப்பாரு. ரஜினி சார் கட்சி ஆரம்பிச்சுட்டு என்ன தான் கூப்பிட்டாரு, நீங்கள் வந்துருங்க அண்ணாமலை, நீங்கள் தான் தலைவர் அப்படின்னாரு. அந்த நேரம் தான் நான் பிஜேபிக்குள்ளே வரேன்னு ஒரு வாக்கு கொடுத்துட்டு இருந்தேன் சார், நான் ஒரு மாதிரி வாக்கு கொடுத்துட்டேன், அது நல்லா இருக்காது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் தான் அண்ணாமலை தான் தள்ளிச்சு. அப்போ வந்து லாரன்ஸ் வந்து அண்ணாமலை இயக்கத்துக்குள்ளே போகிறாரா? ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தலைகளுடைய பேர்லாம் அடிபடுது. ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம், ரஜினிகாந்த் அவருடைய மருமகன் விசாகன், அப்புறமா மாப்பா பாண்டியராஜன், அப்புறம் முன்னாள் போலீஸ் அதிகாரிகள், தமிழகத்தை சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள் நிறைய பேர் உள்ளே வரப்போகிறாங்க அந்த இயக்கத்துக்குள்ள. அவர் கூட சொல்லியிருந்தார் அண்ணாமலை கூட, நான் திடுதுப்புன்னு வந்து இந்த கட்சியெல்லாம் அறிவிக்க போகிறதில்ல, அதாவது வந்து கட்சி நபர்கள்லாம் யார் பதவி கொடுக்க போகிறதில்ல, அவங்களாம் ஒரு பயிற்சி பற்ற வைக்கிறேன், அவங்களாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன், அவங்கள தயார் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின் பொழுது, லாரன்ஸ் அண்ணாமலை கட்சிக்காக போகிறதுக்கு தான் அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கறதுக்காக தான் ரஜினியோடைய ஆசீர்வாதத்துடன் அவர் அட்சதை போட்டு அவர் அனுப்பி வைக்கிறாரா, அல்லது உண்மையிலே தன்னுடைய நண்பர், தன்னுடைய வெல்விஷர் விஜய், சிஎம் விஜய் அவர்களுடைய டிவிகேல வந்து இணைஞ்சு திருச்சி கிழக்கில் நிற்க போகிறாரா, டிவிகேல முக்கிய பொறுப்பு வாங்க போகிறாரா அப்படின்றது வந்து நீங்களே சொல்லிங்க, உங்ககிட்டே சொல்லிட்டேன் நான், நீங்களே கமெண்ட்ஸ் போடுங்க அப்படின்னு ரொம்ப சேஃப்டியாக தப்பிச்சிட்டாரு. ஆனால் இது என்னன்னா, மறு வீடியோ வர வரைக்கும் கண்டிப்பாக லாரன்ஸ் வந்து ஒரு மறு வீடியோ ஒன்று வெளியிட்டு தீர்வார். அது வர வரைக்கும் இது வந்து ஊடகங்களிலும் டிவிகேவிலையும் ரசிகர் மத்தியிலும் ஒரு விவாத பொருளாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. இதில் ரொம்ப ஒட்டுமொத்த சாராம்சம் என்னன்னு பார்த்தா, நான் திரும்ப சொல்றது, ஒட்டுமொத்த சாராம்சத்தினுடைய வடிவம் என்னன்னா, சிஎம் விஜய் வந்துட்டாரு, விஜயே ஜெயிச்சிட்டாரு, சிஎம் நாற்காலியில் உட்காந்துட்டாரு, நாமெல்லாம் என்ன அல்லு சில்லா அப்படின்ற ஒரு கேள்வி. அல்லு சில்லான்னு தாண்டி அந்த 2 வருஷத்துல அந்த சிஎம் நாற்காலியில் அவர் வந்து பிடிக்கிறதுக்கு எவ்வளோ பாதைகளை, எவ்வளோ விஷயங்களை கடந்து வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு நீங்க ஒரு முறை யாரா இருந்தாலும் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த வலியும் வேதனையும் என்னன்னு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.